ஓகே ஃபைன். ஸோ போன செஷனில் ரொம்ப வெரி பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? அபெக்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த டெவலப்பர் கன்சோல் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வெரி பேசிக் விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். ஸோ ஐ எம் ட்ரைங் மை செல்ஃப் டு மியூட் ஆல். ஸோ நீங்களே மியூட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா I have to go each and every one and I have to mute all option. I need to switch. Abdul, you can mute yourself. Okay, fine. Still Abdul has to mute. Okay, fine. So we will continue. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா continuation of session, எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, வாட் இஸ் மீன் பை ஆப்பரேட்டர்ஸ், இந்த ஆப்பரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அது எல்லாமே இன்னைக்கு செஷனோட பிளான் அஜெண்டா ஃபார் தி டே. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டு த கோர் இதுதான். ஓகே ஃபைன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செஷன் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் Q&Aக்கு வராங்க. வரும்போது when we are looking into it, most of the times we are lagging the proper naming convention. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட கோடு இருக்குதான்னு கேட்டால் அந்த கோடு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட கோடை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வரணும். அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். பட் அது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி இட் நீட்ஸ் டு பி இன் எ ஸ்டாண்டர்ட். ஸோ இன் ரியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கோட் ரிவ்யூன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக உள்ள போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க, உங்கள் கோடை வந்து இமிடியேட்டாக ஓகேன்னு சொல்லி உங்கள் கோடை கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் கொண்டு போய் புஷ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு அஜைல் மெத்தடாலஜி ஆர் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற கம்பெனியாக இருந்தால் இது எல்லாமே இருக்கும். ஸோ யார் எழுதுகிற கோடை வேணாலும் இமிடியேட்டாக கொண்டு போய் புஷ் பண்ணுற மாதிரி இருக்காது ப்ரொடக்ஷனில் கொண்டு போயிட்டு. அப்போ நீங்கள் எழுதுகிற கோடு வந்து சாரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேமிங் கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நேமிங் கன்வென்ஷன். இந்த நேமிங் கன்வென்ஷன் வேரியபிள் டிக்ளரேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ நம்ம இப்போ நேமிங் கன்வென்ஷன் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஒரு ரியல் டைம்ல கோடு எழுதும்போது நம்ம அதை கவனிச்சுக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அது ஒரு ஹேபிட்டாக ஆனால் மட்டும்தான் நமக்கு அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்குள்ளே நமக்கு வரும். ஸோ நேமிங் கன்வென்ஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நேமிங் கன்வென்ஷன் படி தான் நான் கோட் எழுத போறேன். அது 2 லைன் கோடு இருந்தாலும் சரி, 5 லைன் கோடு இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ஃபாலோ த நேமிங் கன்வென்ஷன். ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் அப்பப்போ நிறைய நேமிங் கன்வென்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெரி பிகினிங்ல இருக்கோம், வெரி பேசிக்ல இருக்கிறோம். அப்போ வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஒரு வேரியபிளை சிம்பிளா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம், அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் camel case. Okay, so camel case அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வேர்ட்ஸ், ஒவ்வொரு மிடில் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு ஐ நீட் டு டிக்ளேர் எ வேரியபிள் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அமௌண்ட் அப்படிங்கிறது டெசிமல்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ நான் என்ன டிக்ளேர் பண்றேன், டெசிமல். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வே நம்ம பண்ணலாம், பட் கேமல் கேஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இது ஃபர்ஸ்ட் வேர்ட், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கு, ஸ்மால்ல இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட், ரைட்? ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 or 5 lakhs, whatever it may be. Okay, so this follows the camel case naming convention principle, right? இதே மாதிரி ஒரு இன்டிஜர் டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இன்டிஜர் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். My kind request, please mute yourself. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம செப்பரேட்லி we will going to have a Q&A session for 10 minutes for the entire days கான்செப்ட்ஸ். ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அந்த டைம்ல நீங்க அன்மியூட் பண்ணா போறோம். அதனால இப்போ நீங்க அன்மியூட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஃபீல். ஸோ ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப்ஸ்.
It will be helpful. Thanks. So discount percentage இப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த டி கேப்ஸ் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கேப் போட்டாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆக தான் செய்ய போகுது. அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்போ நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன, ஈஸி ரீடபிலிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க, இப்படி தான் கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோடு ரிவ்யூ பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணப்படும். அப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் கோடு ஒரு ஃப்ரெஷராக போய் கோடு எழுதுறீங்கன்னா உங்கள் கோடு இமீடியட்டாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்கள் கோடை வந்து என்ன பண்ணுவீங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணுவீங்க. உங்கள் கோடு வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போகும். ஒரு சீனியர் டெவலப்பர் ஆர் உங்கள் டீம் லீட் யாரோ ஒருத்தங்க உங்கள் கோடை ரிவ்யூ பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க, ஓகே சொல்ல போகிறாங்க. அப்போது நான் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒரு ஸ்டாண்டர்டில் நான் ஒரு கோடு எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் ஏ கிரேட் இம்பாக்ட் ஆன் மீ இல்லையா? என் மேல ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும். எஸ், ஹி இஸ் ஃபாலோயிங் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஹி இஸ் எ குட் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை கொடுக்கும். அது ஒரு சைடு. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீடபிலிட்டியுமே நமக்கு கிடைக்கும். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது சிம்பிளா நான் எப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம், டெசிமல் OPAM இஸ் ஈக்குவல் டு 50,000 இப்படி கூட நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம். இதுவும் வேரியபிள் டிக்ளரேஷன் தானே, இதுவும் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். என்னோட கோட்ல யூஸ் பண்ணா இது ஒர்க் ஆகுமா, இதுவும் ஒர்க் ஆக தான் செய்யும். பட் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்களே ஒரு 6 months கழிச்சு இந்த கோடை ஓபன் பண்ணி பார்க்கும்போது OPAM இது எதுக்காக எழுதணும், இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நீங்களே மறந்துடுவீங்க. அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் ஏ டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், எதுக்காக நான் இந்த கோடு எழுதினேன் அப்படிங்கிறது மறந்து போயிடும். இது இந்த லைன் பர்டிகுலர் லைன் பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட், இதை பார்த்தாலே நமக்கு புரியுது இல்லையா, இது என்ன பர்பஸ்க்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். எஸ், த பர்பஸ் இஸ் டு ஸ்டோர் தி ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். ஒரு கோடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், நாளைக்கு நம்ம இந்த கம்பெனியில் இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்குமே இந்த கோட் ரீடபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ரீடபிள் வெர்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ரீசன். ப்ளீஸ் ட்ரை டு ஃபாலோ திஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டெவலப்பர் கன்சோல் வந்துருவோம். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு வேரியபிளை நம்ம நேற்று பார்த்தோம், ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது, அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறது. இப்போ காம்பினேஷன் ஆஃப் நேம் அண்ட் வேரியபிள் ஆர் காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோடுல கமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்ல கமெண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்படி டபுள் ஸ்லாஷ் போட்டீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமாண்ட். இந்த சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேரியபிள் நான் எதுக்காக எழுதுறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நீங்க சிங்கிள் லைன் கமாண்ட் கொடுத்துக்கலாம். இல்ல இந்த லைன் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், நான் இப்போ டெவலப்மெண்ட் மோட்ல தான் இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம், இப்போ ஃபியூச்சர்ல நான் இதை வந்து உள்ள கொண்டு வந்துக்கலாம் கோடுல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் உங்களோட கோடுல இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பிஃபோர் ப்ரொடக்ஷன் மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும், கிளீன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை கிளீன் பண்ணி தான் நீங்க ப்ரொடக்ஷன் போகணும். டெவ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது தீஸ் ஆல் ஆர் தி திங்ஸ் ஆர் ஃபைன். அப்போ ஒரு லைன் கோடுல இருக்கு, அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எ சிங்கிள் லைன் கமாண்ட். திஸ் இஸ் ஜென்ரலி கால்ட் சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகே, ஃபைன். இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் எ வேரியபிள் கால்ட் அமௌண்ட். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000. ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட் எனக்கு எப்படி ஸ்கிரீன்ல வரணும், இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். எனக்கு ஸ்கிரீன்ல என்ன அவுட்புட் வரணும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு வரணும். ஸோ வெரி பேசிக்காக தான் நான் டீச் பண்றேன். ஓகே, போக போக வி வில் ஷிஃப்ட் கியர்ஸ். ஸோ சிஸ்டம் டாட் டீபக், நான் இப்போ என்ன கொடுக்குறேன், அமௌண்ட்னு கொடுக்குறேன், அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும், அவுட்புட்ல 1000ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, பட் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கு, என்னோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 1000 ஸ்கிரீன்ல வரணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு கூட ஒரு வேர்ட் அடிஷனல் தேவைப்படுது, அமௌண்ட் ஈக்குவல் டு. ஓகே,
அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். எப்போ சிங்கிள் கோட்ஸ் போடுவோம்? ஓகே, சிங்கிள் கோட்ஸ் இப்படி போட்டிங்க அப்படின்னா used to print text or string எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ சிங்கிள் கோட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அப்படின்னா used to print text or string. ஒரு டெக்ஸ்ட் ஆர் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்றீங்க அல்ல ஸ்டோர் பண்றீங்க, எனி சினாரியோஸ் யூ வில் பி யூசிங் சிங்கிள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் நாட் சப்போர்ட்டட். இங்க டபுள் கோட் சப்போர்ட் கிடையாது. இங்க சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றதா இருந்தா. ஓகே ஃபைன். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு கேப்ஸ்ல வரணும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்? அமௌண்ட், ரைட்? அமௌண்ட்னு கொடுக்குறேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இது என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ ஃபார் எக்ஸிக்யூட். ஸோ இதை நீங்கள் டீபக் பண்ணி பார்க்குறீங்க. எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படியே வந்துடுச்சு. என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000. பட் எனக்கு 1000 வரல, அமௌண்ட்டுங்கிற அந்த வார்த்தையே அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கணும், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டெக்ஸ்டாக தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். அது வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேரியபிள். அப்போ வேரியபிள்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வேல்யூவை அந்த வேரியபிளை நீங்க என்ன பண்ணக்கூடாது? சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்க கூடாது. அப்போ இந்த சிங்கிள் கோட்ஸை நான் எங்க க்ளோஸ் பண்ணியிருக்கணும்? ஈக்குவல் டு வரைக்கும் வேர்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிக்குவயர்மெண்ட்ல அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் வேர்ட். அப்போ திஸ் இஸ் எ வேர்ட் மீன்ஸ் இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ற சிங்கிள் கோட்ஸ் எங்க முடியணும்? இந்த வேர்டு எங்க முடியுது? இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறது இட்ஸ் எ வேல்யூ. அப்புறம் என்ன கொடுத்துக்கணும்? பிளஸ் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் சிங்கிள் கோட்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற சிங்கிள் கோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் கன்காடினேஷன். இந்த ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலை. இட் இஸ் ட்ரைங் டு கன்காடினேட். 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணுது? கன்காடினேட் பண்ணுது. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் ஏர்லியர், வெரி பேசிக், பிகாஸ் நிறைய பிகினர்ஸ் கூட இருப்பாங்க. So we want to encourage them. So execute பண்ணிட்டீங்க. இப்போ டீபக் கவுண்டின் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுச்சு? 1000 வந்துடுச்சு. ஓகேங்களா, புரியுதா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், திஸ் இஸ் கூல். அப்போ இந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் சேர்த்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் ஆர் ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் வரும்போது யூ ஹாவ் டு கோ ஃபார் கன்காடினேஷன் ஆப்ரேட்டர் பிளஸ் தேர். ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு சினாரியோஸ் இதில் ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு 10,000, சாரி 1000 இருக்கட்டும். லெட் மீ ட்ரை பிளஸ் 50 ஹியர். ஓகே, பிளஸ் 50 ஹியர். ப்ராபப்ளி we might be expecting. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இப்போ இது என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1050 ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லெட்ஸ் see what is the output being generated. debug only. நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு பாருங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000. அதுக்கப்புறமா 50ங்கிறது என்ன நடந்துருச்சு பாருங்க. 50ங்கிறது ஆட் ஆகலை. என்ன ஆயிடுச்சு? 50ங்கிறது கன்காடினேட் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. 50ங்கிறது கன்காடினேட் ஆயிடுச்சு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா பிகாஸ் சிஸ்டம் டாட் டீபக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துட்டோம்? டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பிளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்ததுனால கம்பைலர் எப்படி எடுத்துக்கும்? இது எல்லாமே ஒரு கன்காடினேஷன் அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு கன்காடினேஷன் எடுக்கிறதுனால என்ன ஆயிரும்? எல்லாமே கன்காடினேட் ஆயிடுச்சு. எல்லா வார்த்தையும் எல்லாமே. இப்போ இந்த டீபக் அப்படிங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணுது? அமௌண்ட்டுங்கிறது ஒரு வார்த்தை, 50ங்கிறது ஒரு வார்த்தை, இது எல்லாத்தையும் சேர்த்து அதை எழுதிடுச்சு. அப்போ சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000ங்கிற வேர்டு, அகைன் 50, அதுவுமே வந்துடுச்சு. இல்லை, எனக்கு வந்து அமௌண்ட் பிளஸ் 50 ரெண்டும் ஆட் ஆகி ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க மறக்காம என்ன யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் பிராக்கெட்ஸ் தேர். பிராக்கெட்ஸ் ஜென்ரலி எதுக்காக அப்படின்னா டு குரூப் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிராக்கெட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த எக்ஸிகியூஷன் நடக்கும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகுது? பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ எங்க பிராக்கெட் போட்டிருக்கீங்களோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்.
that is generally called as operator precedence அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஆப்பரேட்டர் precedence எது ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. சிஸ்டம் டாட் டீபக் அது ஒன்று, அமௌண்ட் பிளஸ் 50 ரெண்டு. இந்த ரெண்டு விஷயத்துல எது ஃபர்ஸ்ட் நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பிராக்கெட் போட்டதுனால உள்ளாடி இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். வெளியே இருக்கிறது சிஸ்டம் டாட் டீபக், அங்கேயும் நான் பிராக்கெட் போட்டிருக்கேன், உள்ளேயும் அமௌண்ட் பிளஸ் 50 ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். எப்பவுமே உள்ள இருந்து தான் வெளியே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்னர் டீப்பா உள்ள என்ன இருக்கிறது, அமௌண்ட் பிளஸ் 50 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், 1000 பிளஸ் 50. இது ரெண்டுமே இன்டிஜர், ரைட்? 1000 ஒரு இன்டிஜர், 50 ஒரு இன்டிஜர். அப்போ இன்டிஜர் ஆபரேஷன் இங்க நடக்கும். நடந்து அதுல இருந்து என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் எது கூட கன்கார்டினேட் ஆகும், அமௌண்ட் கூட concatenate ஆகும். So this is what our expected output. We will execute this. Execute பண்ணுவோம். Execute பண்ணும்போது when we go for output we are getting 1050. இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு 1050 கிடைச்சிச்சு. ஸோ ப்ரீவியஸ் சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராக்கெட்ஸ் போடல. நம்ம பிராக்கெட் போடல அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க. நமக்கு பிராக்கெட் போடல அப்படிங்கிறப்ப அவுட்புட் இஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 அண்ட் அகைன் 50 அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகே ஃபைன், லெட் மீ காப்பி பேஸ்ட் திஸ். உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கூட இது தேவைப்படலாம். ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் திஸ். லேட்டர் ஐ வில் ஷேர் த கோட் இன் த டிரைவ் ஆல்சோ. ஓகே, லெட் மீ டூ லைக் தட். ஓகே ஃபைன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு டெவலப்பராக நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்டிவிட்டி இன் த சென்ஸ் இங்க எவ்வளவு எஃபிஷியண்டா எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டீபக் நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் எனக்கு இந்த டீபக் லாக்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும், இங்கேயும் என்ன வந்துட்டே இருக்கும், இந்த லாக் டேப்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லாக் அவுட்புட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்க டீபக் லாக்ஸ் ஓரளவுக்கு ஃபில் ஆகுது, வியூ போர்ட்ல இருந்து வெளியே போகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கிளியர் லாக் பேனல் கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க. இது எதனால, இது மேபி இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி நமக்கு தெரியலாம், பட் இது சின்ன விஷயம் தான். பட் நிறைய பேரை பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாக் இந்த டேபை மாத்தி மாத்தி கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அவுட்புட் வந்திருக்கு எங்க அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதில் ஒரு 5 minutes அதில் வேஸ்ட்டாக போயிடும், ரைட்? ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இது சிம்பிளாக வேரியபிள் கன்கார்டினேஷன் பற்றி சொன்னோம். எப்படி கன்கார்டினேட் பண்ணது டூ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் இது ஒரு இன்டிஜர், எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இப்போ அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அமௌண்ட்ங்கிற வேரியபிளை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த வேல்யூவையும் நான் என்ன பண்ணல, ஸ்டோர் பண்ணல. எந்த ஒரு வேல்யூவையும் நான் இன்னும் ஸ்டோர் பண்ணல. இப்போ நான் இந்த லைன்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். திஸ் இஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, இந்த லைன் நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு எரர் வருது, எக்ஸ்பெக்டட் டோக்கன் பிராக்கெட். இந்த எரர் வந்துடுச்சு அப்படின்னாலே 95% நமக்கு ஷூரா தெரியும் என்ன அப்படின்னா இது டீபக்குங்கிற இந்த பர்டிகுலர் லைன்ல இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா செமிகோலன் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த அளவுக்கு நான் எரர் எல்லாம் ரீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அகைன் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்கிறது எதை பொறுத்த இருக்கு. ஒவ்வொரு எரர்ஸும் இதனாலதான் அப்படிங்கிறத ஒரு 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 உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரியே நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோட் எழுதும்போது இட் வில் பி வெரி ஈஸி. இந்த எரர் எதனால அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்க வேணாம், பார்த்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் திஸ் மைட் பி த ரீசன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு என்ன வருது, லைன் நம்பர் 5ல எரர் சொல்லுது. ஸோ லைன் நம்பர் 5 நான் இருக்கு, ரைட்? ஸோ லைன் நம்பர் 5ல பிராக்கெட் மிஸ்ஸிங்னு சொல்லுது. ஓகே, சம்டைம்ஸ் த கம்பைலர்ஸ் மைட் பி லிட்டில் பிட் இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளை மிஸ்டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி அதோட மீனிங் இதுல நான் செமிகோலன் விட்டுட்டேன், அதுதான் மீனிங். செமிகோலன் போட்டாச்சு. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம். லெட்ஸ் see the output. ஓகே, ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நல். அப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க, அந்த வேரியபிள்ல எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா அந்த கோடு உங்களுக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணும், நல்ல ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். இட் வில் ட்ரை டு ப்ரொடியூஸ் எ நல் வேல்யூ. ஓகே ஃபைன், லெட் மீ காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல நல் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, லெட் மீ ட்ரை டு காப்பி பேஸ்ட். இப்போ இந்த அமௌண்ட் கூட ஒரு 10 ஆட் பண்ணணும், இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட். நான் என்ன பண்றேன், அமௌண்ட் பிளஸ் 10. நம்ம
ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி கொடுத்தா என்ன எஃபெக்ட் வந்துச்சு அப்படிங்கிறது. ஸ்டில் we will see this. Let me try to execute. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு கோட், ஒரு பிரச்சனை கிடையாது. கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அவுட்புட் என்ன வந்திருக்கு? அமௌண்ட் நல் 10, ரைட்? அமௌண்ட்ங்கிறது டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்? நம்ம சிங்கிள் கோட்ஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். பிளஸ் மீன்ஸ் கங்காடினேஷன் அமௌண்ட். அமௌண்ட்ல என்ன இருந்துச்சு? ப்ரீவியஸ் லைன் ப்ரொடியூசர்ஸ் நல், ரைட்? ஸோ நமக்கு நல் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அடுத்து 10, 10ம் அப்படியே கங்காடினேட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்போ பிரச்சனை வரும்? when I am trying to put a bracket. இதுல என்ன பண்றேன்? ஒரு bracket போடுறேன். அப்போ bracket போட்டா என்ன ஆயிடுச்சு? from previous example bracket போட்டீங்க அப்படின்னா priority goes to here. first innermost bracket. இதுக்கு தான் priority போகுது. அப்போ ஒரு arithmetic operation நடக்க ஆரம்பிக்குது. ஒரு addition நடக்க ஆரம்பிக்குது. addition எதுக்கெல்லாம் addition நடக்க ஆரம்பிக்குது? நல்லுக்கும் 10க்கும் ஒரு addition நடக்க ஆரம்பிக்குது. let me try to execute. okay, now I will end up with an error. இப்போ எனக்கு இந்த எரர் வந்து நிற்கும். ஆஸ் எ பிகினரா நம்ம கோட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற ஒரு எரர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா attempt to dereference a null object. attempt to dereference a null object அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அது எந்த லைன்ல எரர் காட்டுதோ அந்த லைன்ல ஒரு வேரியபிள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அதுல வேல்யூ இல்ல, அது இனிஷியலைஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மெமரி அலாட் ஆகல. ஸோ இட்ஸ் நல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நல் எக்ஸெப்ஷன் எப்போ வரும்? எப்போ அந்த வேரியபிளோட ரெஃபரன்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அல்லது எப்போ அந்த வேரியபிளை ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்குள்ள இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனுக்குள்ள அந்த வேரியபிளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு நல் வரும். இப்போ இந்த லைனை நான் கமாண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட கோடு ஸ்மூத்தா ரன் ஆகும். அமௌண்ட்ங்கிறது நல் தானே. இந்த இடத்துல எனக்கு எந்த அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, எந்த எரருமே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகல, ரைட்? பிகாஸ் தெர் இஸ் நோ எக்ஸ்பிரஷன் இன்வால்வ்டு. இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன்வால்வ்டு. நம்ம ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ கம்பைலர் வில் எக்ஸ்பெக்ட் சம் வேல்யூ ஹியர், அட்லீஸ்ட் 0 அதுவாது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்ம வேரியபிள் இங்க என்ன பண்ணுது? நல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் நல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது? பிகாஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், இதை என்ன பண்ணல? இனிஷியலைஸ் பண்ணல. அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா this particular line will produce a null exception. This is an runtime error. இது என்ன எரர்? runtime error. இப்போ நான் இந்த லைனை கமாண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லைனை நான் கமாண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இன்டிஜர் அப்படிங்கிறது ஏதாவது தப்பா நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கோடை சேவ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும்? எரர் காட்ட ஆரம்பிச்சிடும், ரைட்? இது அனானிமஸ் விண்டோ, அதனால இது டிஃபரெண்ட் சினாரியோ. ஜென்ரலி ஒரு கோடு எழுதும் போதே எழுதி சேவ் பண்ணும் போதே உங்களுக்கு எரர் காட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் எ கம்பைலேஷன் எரர், ரைட்? நீங்க எழுதும் போதே உங்களுக்கு எரர் காட்டும். ரன் டைம் எரர்ஸ் எல்லாமே எக்ஸிகியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ மோஸ்டா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டாபிக்ஸ் படிச்சவங்க இங்க இருக்கலாம். ட்ரிகர்ஸ்ல நிறைய நீங்க இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா when you are trying to use a variable which contains a null value. இதையும் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் attempt to dereference a null object இப்படி வந்துடுச்சு, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்துடுச்சுன்னா இட்ஸ் வெரி கிளியர். லைன் நம்பர் 6, லைன் நம்பர் 6ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் நான் யூஸ் பண்றேன், தட் இஸ் அமௌண்ட். அப்போ இதை தான் அது நல்லுன்னு சொல்லுது. ஸோ நான் இங்க போய் பார்க்குறேன், இதுக்கு வேல்யூ எப்படி இருக்கு? எதுவுமே இல்லை. ஸோ ஐ கேன் இனிஷியலைஸ் வித் 0 அட்லீஸ்ட். ஓகே, ஸோ இது ஒரு கீ பாயிண்ட், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். நம்ம ஆஸ் ஏ டெவலப்பரா ஃபர்ஸ்ட் டைம் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஜென்ரலி கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள வரும்போது என்ன பண்ண மாட்டோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெவலப்பரா உள்ள வரும்போது எரர்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் ஆச்சுது அப்படின்னா அந்த எரர்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஜென்ரலி வி won't ரீட் அவுட். அந்த எரர்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரீட் அவுட் பண்ண மாட்டோம். பட் ஒரு பெஸ்ட் டெவலப்பரா நீங்க வரணும், அல்ல ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமரா நீங்க வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ரீடிங் தி எரர்ஸ். ஓகே, என்கிட்ட கேட்டீங்கன்னா டு பி ஃப்ராங்க் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ரீடிங் த எரர். ஏன் எரர் ரீட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோடு எழுதும் போது கோடை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், கோடு எங்கேயா இருந்து எடுத்துடலாம், யார்ட்டையா இருந்து வாங்கிடலாம், ரைட்? பட் அதுல வர எரர்ஸை நமக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி இது ரீசனா இருக்குமா, இது ரீசனா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு கெஸிங்லேயே தான் போயிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு டீபக்கிங் ஒரு ஸ்கில் வராத வரைக்கும் இதுதான் சினாரியோ. ஸோ எரர்ஸ் கூட ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க எரர்ஸ். ஓகே, ஃபைன். அப்போ இதுல நம்ம கத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. If the variable does not contain any value,
it will have a null. When that variable is used, and the variable எப்போ ஒரு expressionல யூஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல you will be getting a null pointer exception. Okay, fine. Let me try with a different data type. இன்டிஜருக்கு பதில் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா boolean அப்படிங்கிற data type போயிடுறேன். boolean amount. Okay, fine. இப்போ boolean variable amountங்கிறது சென்சிபிளா இருக்காது. Let me try like this. is active அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். is active. Okay, இது ஒரு நேமிங் கன்வென்ஷன். is active. ஏன் isங்கிறது ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றேன்? boolean active யூஸ் பண்ணிருக்கலாமே. is அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ அதனால இந்த வேரியபிளை பார்த்த உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல இது டிக்ளரேஷன் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இட்ஸ் அ பூலியன் வேரியபிள். லெட்ஸ் சே திஸ் இஸ் 100th லைன். 100th லைன் நீங்க இஸ் ஆக்டிவ்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இதை பார்த்த உடனே தெரியும் திஸ் இஸ் எ பூலியன் வேரியபிள். அப்ப நான் என்ன தேவையில்லை, எனக்கு மேல கோட ஸ்க்ரோல் பண்ணி எங்க டிக்ளரேஷன் இருக்கோ அந்த இடத்துல போய் இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் நான் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு தெரியும், டிக்ளரேஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் திஸ் இஸ் எ பூலியன் வேரியபிள். ஸோ நம்ம எப்பவுமே கேஸ் ஸ்டடிஸ்லாம் பண்ணும்போது ஒரு 5 லைன் கோடு 10 லைன் கோடு எழுதிட்டு இருக்கோம். பட் ரியல் டைம் இட்ஸ் நாட் த கேஸ், ரைட்? 500 லைன்ஸ் 1000 லைன்ஸ் கோடு எழுதுவோம். அப்படி எழுதும்போது these all are the things will really helpful in productivity. உங்களுக்கே இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். So always try to follow the naming convention. Boolean is active. Okay, fine. Let me try to print this variable. இப்போ concatenationல நான் எதுவுமே போக போறது இல்ல. Let me simply go for is active. Let me try to execute. இது என்ன output produce பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். Before that, let me clear the log and try to execute this. Okay, fine. So debug only. So null. So boolean variable declare பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வருது? null. ஏன் null வருது? இதை நான் initialize பண்ணல. அப்ப இதை நான் எப்படி initialize பண்ணணும்? Either I should initialize with false or I should initialize with true. இப்போ execute பண்ணீங்க அப்படின்னா it will produce the exact output. So ஒரு boolean data type அப்படின்னா அந்த boolean data type என்ன ஸ்டோர் பண்ணுவீங்க? True or false. இதுல beginnerக்கு வர்ற ஒரு confusion whether I have to give single quotes or not. Okay. பிகினரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெவலப்மெண்ட் படிக்கும்போது இது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ பூலியன் வேரியபிளா இருந்தால் டோன்ட் யூஸ் சிங்கிள் கோட்ஸ். தி சப்போர்ட்டட் வேல்யூஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வெதர் எ கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட். இந்த மாதிரி இடங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் டெப்தா இதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, ரைட்? ஸோ டெசிமல் இப்போ உங்க ஆர்கில் ஏதாவது கரன்சி ஃபீல்டு வச்சிருக்கீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் இல்லை அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட்டுங்கிற ஒரு ஃபீல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கரன்சி ஃபீல்டை நம்ம எப்படி அபெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல். லெட் மீ டிக்ளேர் எ வேரியபிள் கால்டு டெசிமல். டெசிமல். ஸோ டெசிமல் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்னே வச்சுக்கோமே. லெட் மீ கோ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளா ஒரு 5 ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு டெசிமல். இந்த டெசிமல் அப்படிங்கிறது நான் 5 ஸ்டோர் பண்றேன். லெட் மீ பிரிண்ட் திஸ். ஓகே, லெட் மீ பிரிண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். இனிஷியலா எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், நான் ஒரு டெசிமல் எடுத்துட்டா பாயிண்ட் வச்சு வர்றது தான் டெசிமல். அப்போ நான் 5 ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இட்ஸ் எ ஹோல் நம்பர். வாட் மைட் பி த அவுட்புட்? இப்போ நான் அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 5 வருமா, 5.0 வருமா, 0 வருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். யூ வில் பி கெட்டிங் இட் 5. ஓகே, ஒன்லி 5 தான், 0லாம் இனிஷியலைஸ் ஆகாது. லெட் மீ கோ ஃபார் 5.2. இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, யூ வில் பி கெட்டிங் 5.2. ஓகே, யூ வில் பி கெட்டிங் 5.2. லெட் மீ ட்ரை த சேம் திங். ஓகே, லெட் மீ ட்ரை த சேம் திங். இதை நான் என்ன பண்ணிட்டேன், டெசிமலுக்கு பதில் இன்டிஜர்னு கொடுத்துக்கிறேன். இதை எப்படி கொடுத்துருக்கேன்? டெசிமலுக்கு பதில் இன்டிஜர் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். ஓகே, லெட் மீ கோ ஃபார் இன்டிஜர். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். இன்டிஜர்னா நமக்கு தெரியும் ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்றது தான் இன்டிஜர். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இல்லீகல் அசைன்மெண்ட் ஃப்ரம் டெசிமல் டு இன்டிஜர். அனதர் எரர். இந்த எரருமே நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது இல்லீகல் அசைன்மெண்ட் ஃப்ரம், அவ்வளவுதான். ஓகே, டெசிமல் டு இன்டிஜரா அது தேவையில்லை. இல்லீகல் அசைன்மெண்ட் ஃப்ரம். இந்த மாதிரி ஒரு எரர் நீங்க என்கவுண்டர் பண்றீங்க உங்க கோட்ல அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு இருக்கு. அந்த ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடும் என்டையர்லி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதான் அதோட மீனிங். அது என்ன டேட்டா டைப் அதுக்குள்ள போக வேண்டாம். ஓவராலா ஒரு ஹை லெவல் பிக்சர் நமக்கு இமிடியேட்டா தெரியணும். வாட் இஸ் திஸ் எரர், இந்த எரர் எதனால வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹை லெவல் வியூ வேணும் அப்படின்னா இமிடியேட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லீகல் அசைன்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் எ ஈக்குவல் டு இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு ஈக்குவல் டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க ஒரு ஈக்குவல் டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ், இங்க ஒரு ஈக்குவல் டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு போட்டிருக்கிறோம்.
இந்த ஈக்குவல் டுல தான் இல்லீகல் அசைன்மெண்ட். ஏ லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டிஜர், ரைட் சைடில் இருக்கிறது எனக்கு டெசிமல். ஸோ எப்பவுமே அசைன்மெண்ட் எங்க இருந்து எங்க நடக்கும்? ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு போகும். ரைட், தட் இஸ் கால்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்போ இந்த மாதிரி சினாரியோஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது கன்வெர்ட் ஆகாது. தேர் இஸ் நோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் ஒரே ஒரு டேட்டா டைப்புக்கு இருக்கு, அது சொல்றேன், ஐடிக்கு இருக்கு. ஓகே, ஐடியை நீங்க ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஜென்ரலாக பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஜென்ரலாக கிடையாது. இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் இந்த சென்ஸ் தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 5.2 5 தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள போய் ஸ்டோர் பண்ற கேப்பபிலிட்டி நமக்கு இங்க கிடையாது. ஓகே, அப்போ இது டெசிமல், இது இன்டிஜரா மாறணும் அப்படின்னா இன்டிஜரா மாத்தி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். 5.2 ஓகே, 0.2 டிஸ்கார்ட் பண்ணிட்டு 5 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இங்க அந்த மாதிரி கிடையாது. யூ வில் எண்ட் அப் வித் இல்லீகல் அசைன்மெண்ட். ஸோ அப்போ இல்லீகல் அசைன்மெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு டேட்டா டைப்பு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகே, லெட் மீ ட்ரை டு ஸ்டோர் 5 and I am going to store it as a decimal. Okay, let me keep it as a decimal. Okay, fine. So இப்போ இதுல ஒரு நான் டிவிஷன் ஆபரேஷன் அப்ளை பண்ண போறேன். ஓகே ஃபைன், லெட் மீ கோ ஃபார் a decimal operation. ஸோ ஒரு ஆபரேஷன் அப்ளை பண்ண போறேன். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டிவைடட் பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கொடுக்குறேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். இது டெசிமல், இதுவும் டெசிமல். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.5 கிடைக்குது. எஸ், கரெக்ட் தானே? 5. ஸோ 5 டிவைட் பண்ணீங்கன்னா 2.5. இப்போ இந்த டெசிமலுக்கு பதில் லெட் மீ ட்ரை டு பிளே அரவுண்ட் வித் திஸ் வித் இன்டிஜர். ஓகே, வாட் தி ஹெல். லெட் மீ play around with this integer. Try to execute. Okay, இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட் 2.5 வந்திருக்கணும். பட் எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு? 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ரைட், ஸோ ஒரு பிகினர் ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிஜர் டிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் இன்டிஜர் டிவிஷன். ஏன்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்டும் ஒரு இன்டிஜர் தான், இந்த 2ம் என்னதான் ஒரு இன்டிஜர் தான். ஸோ ஒரு இன்டிஜர் டிவிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இன்டிஜர்ல வருமே தவிர அவுட்புட் எதுல வராது? டெசிமல்ல வராது. அப்ப டெசிமல்ல வரணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? டெசிமல்ல வரணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டெசிமலா இருந்திருக்கணும், ஆர் இந்த 2 எப்படி இருந்திருக்கணும்? டெசிமலா இருந்திருக்கணும். இது ரெண்டுமே டெசிமலா இல்லை. அப்போ அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் வரும்? இன்டிஜர்ல தான் உங்களுக்கு வரும். ஸோ தட்ஸ் வை திஸ் ப்ரொடியூசஸ் த அவுட்புட் அஸ் 2. இது ப்ரீவியஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? இதை டெசிமல்ல மாற்றும் போது யூ வில் கெட் இட் அஸ் 2.5. இதை டெசிமல் நான் மாத்தினேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது டெசிமலா இருக்கு. ஸோ ஐ வில் கெட் த அவுட்புட் அஸ் 2.5. ஓகே, இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ வி வில் பிளே அரவுண்ட் வித் இன்டிஜர். இப்போ இதை டெசிமலா மாற்றணும். என்ன பண்ணலாம்? ஒரு வே, இந்த சிம்பிளா இந்த 2 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறோம்? 2.0 நான் கொடுத்துறேன். 2.0 கொடுத்துட்டு let me clear the log. Clear log and close this. Let me try to execute. Opportunity amountங்கிறது இன்டிஜர் தான். இந்த 2 மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்? 2.0 நான் கொடுத்துருக்கேன். Let me try to execute this and get the output. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வந்துடுச்சு அப்படின்னா 2.5. ரைட், ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? டெசிமல் ஆபரேஷன் நடந்துருச்சு. ஸோ டெசிமல் டிவிஷன் நடந்துருச்சு. அப்போ ஒரு நம்பருக்கு பக்கத்துல பாயிண்ட் வச்சு சம் வேல்யூ போட்டீங்க, அது 0வா இருந்தாலுமே அபெக்ஸ் கம்பைலர் வில் கன்சிடர் இட் ஆஸ் எ இன்டர்னலி ஆஸ் எ டெசிமல் டேட்டா டைப். இது ஒரு டெசிமல் டேட்டா டைப்பா எடுத்துக்கும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ங்கிறது இன்டிஜரா இருந்தாலுமே ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ டெசிமல் அவுட்புட் பிகாஸ் this particular 2 is represented as 2.0. அப்ப இது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது? இப்போ டெசிமலா இது ரெப்ரசன்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? புரியுதாங்க? புரியுதுன்னு நினைக்கிறேன். Let me go for this. Yes, புரியுது. ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஸோ இப்போ நான் இதை டெசிமலாவே மாத்திக்கிறேன். டெசிமலா மாத்திட்டு let me go for 3. 3ஆல டிவைட் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா டெசிமல் அவுட்புட் தான். ஏன்? ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ங்கிறது டெசிமலா இருக்கு. சோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. போயிட்டாங்க ஆர்த்தி. ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப். தேங்க்ஸ். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். சோ லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இட் ஷுட் ப்ரொடியூஸ் a decimal. ஒரு டெசிமல் அவுட்புட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ், எனக்கு டெசிமல் அவுட்புட் தான் எனக்கு வந்துடுச்சு.
பட் இந்த டெசிமல் அவுட்புட் எப்படி வந்துடுச்சு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க நிறைய டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. ஐ வாண்ட் டு கட் ஷார்ட். இதை கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு we have a method. Okay, we have a method. So let me go very basic. நான் என்ன பண்றேன் அப்படின்னா to make it very simple, let me go for a decimal. Okay, I'm going to declare a variable called amount. இப்படி எடுத்துக்கிறேன் amount. Amount is equal to opportunity amount divided by 3. 3 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை மட்டும் டிஸ்ப்ளே பண்றேன். ரைட், ரிசல்ட்டை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றேன். let me try to execute this. ஸோ ஏன் இந்த அளவுக்கு வெரி பேசிக்கா போறேன் அப்படின்னா people from non-IT background are they wanted to learn code, right? So ரொம்ப பேசிக்கா நம்ம பண்ணும்போது it will give them some confidence. Yes, we can able to learn. ஈஸியா தானே இருக்கு, இது ஏன் கஷ்டம்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். they will come into it, they will learn it. சக்சஸ் நிறைய பண்றாங்க. ஓகே, you can able to do it. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.6666 வந்துடுச்சு. ரைட், அதே அவுட்புட் தான், இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற டிஜிட்ஸை கம்மி பண்ணும். டிஃப்ரெண்ட் வே இருக்கு. ஸோ ஆஸ் எ பிகினராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா there is a function called set scale. ஸோ இந்த set scale அப்படிங்கிறது Salesforce ஸ்கூல்ல டிஃபால்ட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன், திஸ் இஸ் கால்டு மெத்தட். எப்போ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வந்துடுச்சோ இப்படி ஒரு வார்த்தையை நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க, ஒரு வேர்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அப்படி இருந்தா அதோட மீனிங் என்ன அப்படின்னா இட் இஸ் எ மெத்தட் ஆர் இது என்ன சொல்லிக்கலாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு 2 டிஜிட் வேணும், ஸோ நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறத ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இந்த செட் ஸ்கேல் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. அப்ளை ஆகி நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1.67. ரைட், இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வருது. 3ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்கேலிங் வந்து நீங்க என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம் ஃபார் யுவர் வேரியபிள். இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருந்து வருது. இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க எப்படி கன்சிடர் பண்ணீங்க, செட் ஸ்கேல் இதோட யூஸ் என்ன இந்த மாதிரி கத்துக்கணும். செட் ஸ்கேல் இதோட யூஸ் என்ன, அதுக்கப்புறம் இது எங்க இருக்கு, இது டெசிமல்ங்கிற இந்த வேரியபிளுக்கு உள்ளாடி இருக்கு, இந்த டேட்டா டைப்புக்கு உள்ளாடி இருக்கு. ஸோ அப்போ டெசிமல்ங்கிற இந்த டேட்டா டைப் யூஸ் பண்றீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு யூஸ் செட் ஸ்கேல் மெத்தட். ஸோ செட் ஸ்கேல் இஸ் எ மெத்தட் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் எ ஃபங்க்ஷன். நீங்க எப்படி வேணாலும் இதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். வில் ஷேர் தி கோட். ஓகே, ஃபைன். இது வந்து டெசிமலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்ம கன்சிடர் பண்ற விஷயம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் மீ ரிமூவ் த ஸ்கேல். இப்போதைக்கு ஸ்கேல் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த டெசிமலை நான் பலபடியும் எப்படி கன்வெர்ட் பண்றேன், இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். ரைட், இன்டிஜர். நிறைய பேருக்கு வர்ற ஒரு டவுட். ஓகே, நான் டிவைட் பண்றேன், இது இன்டிஜர் தான், ஆனா லெஃப்ட் சைடில் நான் டெசிமல் தானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும்போது அவங்க எப்படி இது மைண்ட்ல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து தோன்ற ஒரு விஷயம் இது. ஜென்ரலா இந்த மாதிரி நான் சினாரியோஸ் பார்க்குறேன். டெசிமல் அமௌண்ட்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே இன்டிஜர் தான். அப்போ நீங்க ஒரு டெசிமல் வேரியபிள் எடுத்தாலும் இந்த டெசிமல் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா த ரிசல்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன், ரைட், ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கீங்களோ அதுல இருந்து வர்ற அவுட்புட் தான் எங்க போய் ஸ்டோர் ஆக போகுது, அமௌண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டிவைடட் பை 3 இது ஒரு டெசிமலை ப்ரொடியூஸ் பண்ணா டெசிமல் போய் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனே ஒரு இன்டிஜர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இங்க நீங்க டெசிமல் எடுத்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே என்னதான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு இன்டிஜர் தான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இதை வந்து டெசிமலை கன்வெர்ட் பண்ணணும்னா ஏற்கனவே நம்ம படிச்ச கான்செப்ட் என்ன பண்ணலாம், 3.0 போடலாம். இன்னொரு வே இருக்கு, எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படையான கன்வர்ஷன் அப்படின்னா இப்ப இது ஒரு வேரியபிள், ரைட், இது இன்டிஜர் இருக்கு, இதை டெசிமலா மாத்தணும் அப்படின்னா இது பக்கத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி பிராக்கெட்ஸ் போட்டா என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அப்போ ஒரு வேரியபிளுக்கு ஃப்ரண்ட்ல பிராக்கெட் போட்டீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு கன்வெர்ட் த டேட்டா டைப். அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். எஸ், எனக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் டெசிமலா இருக்கணும், ஸோ நான் இதை டெசிமலா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். டிக்ளரேஷன் இன்டிஜர்,
பட் நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். Let me give the data type. Okay, sorry, I need to type it inside. Let me type like this. This is generally called as explicit conversion. நீங்க எக்ஸ்பிளிசிட்டா இதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. எப்படி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? இன்டிஜர்ல இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றீங்க. கீ பாயிண்ட், இது ரெண்டுமே நம்பர் டைப். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு நான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் டெசிமல் கொடுக்குறேன், எனக்கு டெசிமல் வரல அப்படின்னு சொன்னா வராது. ஓகே, ஸோ த பேஸ் பாயிண்ட் இஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ங்கிறது நம்பர், டெசிமல் இது வந்து இன்டிஜரா இருக்கு, டெசிமல்ங்கிறதும் நம்பர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால இது பாசிபிள். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நடந்திருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் எப்படி மாறி இருக்கும்? 5.0 இன்டர்னலா மாறி இருக்கும். அப்போ 5.0 மாறினதுனால இங்க ஒரு டெசிமல் ஆபரேஷன் நடந்திருக்கும். ரிசல்ட் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? டெசிமல்ல போய் ஸ்டோர் ஆகுது. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். பிஃபோர் தட் செட் ஸ்கேல் நான் எடுத்துறேன். ஓகே, அதுலேயும் அப்புறம் டவுட் வந்துட போகுது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஸோ லெட் மீ ட்ரை டு கிளியர் தி லாக். ஏன் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரம் த கேஸ் ஸ்டடி பர்ஸ்பெக்டிவ், அதில் வர்ற கொஷின்ஸ், அதில் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட் மீ ட்ரை டு கோ ஃபார் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெசிமல் வந்துடுச்சு. ரிசல்ட் டெசிமல் இருந்ததுனால டெசிமல் வந்துடுச்சு. இப்போ இது கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். அடுத்து நான் என்ன பண்றேன், இங்க நம்ம புதுசா படிச்ச விஷயம் இதுதான். எப்படி ஒரு வேரியபிளை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்றது. திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். Let me copy paste this also. This is called explicit conversion. ஏன்னா நம்ம ஒரே கோட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பழைய கோடை எரேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால let me copy paste and கடைசியில் நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இந்த டெசிமல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்டிஜர். இந்த டிஃபரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நடந்துடக்கூடாது, பேசிக்கை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது, அது இம்பார்ட்டன்ட். ஸோ பட் டிஃபரெண்ட் சினாரியோஸ் நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தரவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இதை டெசிமலா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது இன்டிஜரா தான் இருக்க போகுது. லெஃப்ட் சைட்ல ஒரு இன்டிஜர் தான் இருக்கு. ஓகே, லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் கன்வர்ஷன். ஓகே, ஸோ இது எதனால? இது கமாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் இதை கமாண்ட் பண்ணியிருக்கணும், கமாண்ட் பண்ணல. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இதை எடுத்துரும், இது தேவையில்லை, இப்போ போன கோட்ல இருக்கு. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். என்ன வந்துடுச்சு? இந்த எரர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த எரரை பார்க்கும்போது இந்த எரர் என்னன்னு சொல்லி நான் கூகுள்ல போய் தேட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஐ எம் லூசிங் மை ப்ரொடக்டிவிட்டி, ரைட்? ஏன்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பார்த்துட்டேன். இப்படி வந்தாலே எனக்கு தெரியும் இல்லீகல் அசைன்மெண்ட்னா லெஃப்ட்லையும் ரைட்லையும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம், ரைட்? ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நடந்ததுனால திஸ் வில் ப்ரொடியூஸ் அ டெசிமல் அவுட்புட். பட் லெஃப்ட் சைட்ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இன்டிஜர் எடுத்திருக்கீங்க. டெசிமலை கொண்டு போய் இன்டிஜர்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் த ரீசன் யூ காட் இல்லீகல் அசைன்மெண்ட். இது எல்லாமே வெரி பேசிக்ஸ். இதுல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க. ஓகே, இதுலலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. we have to be so strong. இப்போ இந்த கோட் ரன் பண்ண அப்படின்னா திஸ் வில் ரன் ஸ்மூத்லி. ஓகே, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன், பேசிக் விட்டு போயிடக்கூடாது, அது என்னோட கவலை. ஸோ லெட் மீ ட்ரை லைக் திஸ். ஓகே, இது நடக்கட்டும், இதுவும் நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்படி சிண்டாக்ஸ் எழுதிட்டேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி டிவைடட் பை அமௌண்ட். இப்போ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபைன். லெட்ஸ் எக்ஸிக்யூட் debug clear log panel. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இல்லீகல் அசைன்மெண்ட் எந்த இஷ்யூமே வரல, ரைட்? டீபக்கை பார்த்துருவோம். debug I got 1, ரைட்? I got 1 as an answer. இப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராக்கெட்ஸுக்கு ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு ப்ரையாரிட்டி போயிடுச்சு. ஓகே, நிறைய பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா கம்பைலர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும்? ரைட்ல இருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் போக ஆரம்பிக்கும். அப்ப ரைட்ல எனக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டிவைடட் பை அமௌண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த டெசிமல் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா, த ஹோல் ரிசல்ட்டுக்கு தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகுது. இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் எப்படிதான் இருக்கு? இன்டிஜரா தான் இருக்க போகுது. 3 இன்டிஜர் தான். அப்போ இந்த இடத்துல என்ன டிவிஷன் நடக்கும்? இன்டிஜர் டிவிஷன் நடக்கும். இன்டிஜர் டிவிஷன் நடந்ததுன்னா என்ன மீனிங்? 5 டிவைடட் பை
3. இதை நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? 1 வந்து நியூமரேட்டரா வரும். ஓகே, ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? we will get 2 as a reminder, right? Okay, அதை டீப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு இன்டிஜரா நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ 1 3s are 3. ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா ப்ரொடியூஸ் ஆகுது இதுல. ஓகே, இதை டெசிமலா கன்வெர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, 1 தான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்க போகுது, ரைட்? சப்போர்ட் டைப் கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிராக்கெட்ஸ் போடும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நான் இப்போ இந்த பிராக்கெட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட மீனிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்ன ஆயிடுச்சு? ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டெசிமலா கன்வெர்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் டிவைடட் பை 3 போகும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டிஜர் டிவிஷன் அதை பத்தி அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது இன்டிஜராகவே இருக்கட்டும். லெட் மீ ட்ரை டு கோ லைக் திஸ். இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு பேசிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட், ரைட்? லெட் மீ கோ ஃபார் opportunity amount divided by 2. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ங்கிறது ஒரு இன்டிஜர். டிவைடட் பை 2னா பாயிண்ட் வச்சு டிவைட் ஆகாது, இன்டிஜர் டிவிஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ இன்டிஜர் டிவிஷன் நடந்தது அப்படின்னா லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். வாட் வில் பி த அவுட்புட்? இன்டிஜர் டிவிஷன் படி பாயிண்ட் வச்சு டிவைட் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 2 வந்துடுச்சு. ஏன் 2 வந்துடுச்சு? ஏன்னா நான் இதை 2 ஆல டிவைட் பண்றேன். 2 2s are 4. ஸோ நியூமரேட்டர் 2 எனக்கு ஆன்சரா வந்துடுச்சு. வாட் அபவுட் த ரிமைண்டர்? அப்போ பாயிண்ட் வச்சு டிவைட் ஆகலைன்னா ரிமைண்டர்னு ஒரு வேல்யூ வந்திருக்குமே, அதை நான் எப்படி எடுக்கிறது? ஸோ ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அபெக்ஸ்ல there is a built-in class. நீங்க system டாட் debugன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு built-in ஃபங்க்ஷனாலிட்டி தான், ரைட்? அதே மாதிரி மேத்ன்னு சொல்லிட்டு ஒரு built-in ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, built-in class. நான் இந்த கிளாஸ்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ்னா எப்படி இருக்குங்கிறது நம்ம இன்னும் டிஸ்கஷனுக்குள்ளே போகல. அதனால இப்போதைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மேத் அப்படிங்கிறது ஒரு பில்ட்-இன் லைப்ரரி. ஒரு பில்ட்-இன் லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேத்ல பாத்தீங்க அப்படின்னா மாடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாட் யூஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா we can able to get the ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு மேத் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் அ மேத் ஃபங்க்ஷன். ஸோ மேத் ஃபங்க்ஷன்ல there is a function, math classல there is a function called mod. So I'm going to use math.mod. Now I'm going for this. இதோட syntax தான். எதை டிவைட் பண்ணணும், எதால டிவைட் பண்ணணும்? எதை டிவைட் பண்ணணும்? 5 டிவைட் பண்ணணும். எதால டிவைட் பண்ணணும்? 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ மேத்தோட syntax என்ன? math.mod ஃபர்ஸ்ட் நம்பர் அடுத்த கமா அடுத்த நம்பர். இது அதோட syntax. ஓகே, இது எதை டிவைட் பண்ண போறீங்க? 5 டிவைட் பண்ண போறீங்க. எதால டிவைட் பண்ண போறீங்க? தட்ஸ் a second number. 2 ஆல டிவைட் பண்ண போறோம். Let me try to execute debug, clear log, close this. Let me try to execute. So debug பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடுச்சு? எனக்கு ரிமைண்டர் வந்துடுச்சு. Let me print both. ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் பண்ணுவோம். இந்த டிவிஷன்ல math.mod கிடையாது. சிம்பிளா we are going for normal division. This is an integer division. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 5 will produce a different output. Line number 6 will produce a different output. Line number 5 will produce a numerator. Line number 2 will produce you the remainder. So to get the remainder, key point here, takeaway point here is you need to add math.mod. Why I need to take a remainder? Because I'm doing a integer division. Decimal உங்களுக்கு math.mod apply பண்ண முடியுமா? முடியாது. Because you won't get any reminders there. Because அது பாயிண்ட் வச்சு என்ன ஆயிரும்? டிவைட் பண்ண ஆரம்பிச்சிரும், right? Let me try to execute this. Go for debug only. 2,1. Okay, so 2 2s are 4. That's it. Point which divide ஆகாது. So in this line I'm getting 2 as an output. Since this is a remainder, I'm getting 1 as an output. Okay, this is for integer divisions. Let me copy this and paste it here. Okay, hope it's clear. Let me move. அப்போ ஆபரேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆபரேட்டர்ஸ்ல நிறைய இருக்கு. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு.
இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? பிளஸ்னா 2 நம்பர் ஆட் பண்ணும், மைனஸ் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளைனா ஆஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். டிவிஷன் வரும்போது தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷன். இன்டிஜரா டெசிமலா. இன்டிஜரா இருந்தா இந்த மாதிரி சினாரியோஸ் வரும். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் எடுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிமைண்டர் எடுத்துக்கலாம். math.modmemoryங்கிறது இட்ஸ் அ பில்ட்-இன் லைப்ரரி. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிமைண்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ங்கிறது இருக்கு. அசைன்மெண்ட் அப்படின்னா let me try to do like this. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு போடுறீங்க இல்லையா, ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஈக்குவல் டும் இருக்கு, டபுள் ஈக்குவல் டும் இருக்கு. டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா கம்பேரிசன். டபுள் ஈக்குவல் டு போட்டா கம்பேரிசன். ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி யூசிங் comparison. Let me go for a variable called integer amount is equal to 2. ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு செக் பண்ணணும். சிங்கிள் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அசைன்மெண்ட். யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் ரைட் சைட் வேல்யூ டு த லெஃப்ட் சைட் வேரியபிள். ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போய் இது என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். லெட் மீ சிம்பிளி கோ ஃபார் system.debug. system.debug நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டபுள் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், அமௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்றது என்ன ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஓகே, அதோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். ஸோ 5 will be substituted. ரைட் சைட்ல என்ன இருக்கு, அமௌண்ட் 2 will be substituted. 5ம் 2ம் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ ஃபைனலா இதோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும், 5ம் 2ம் ஈக்குவல் இல்ல. ஸோ யூ ஆர் கெட்டிங் ஃபால்ஸ் அஸ் அன் அவுட்புட், ரைட்? அப்போ உங்களோட அவுட்புட் என்ன டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப். லெட் மீ ட்ரை லைக் திஸ். பூலியன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணி இங்க கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க கோட்ல ட்ரை பண்ணுவீங்க. நார்மலா டீபக் அப்படிங்கிறது டெவலப்பருக்கு தான் நம்ம யூஸ் பண்றது இல்லையா? பட் ரியல் டைம்ல பார்க்கும்போது டெவலப்பரை விட எண்ட் யூசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் மீ ட்ரை லைக் திஸ். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் டபுள் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் கிடைக்கிற ரிசல்ட்டை இஸ் ஈக்குவல்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் பூலியன் எடுத்தேன் அப்படிங்கிறது எதை வச்சு வருது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சு, டபுள் ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் returns true or false. So I am going for a variable called boolean is equal. Now I am going for is equal அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு let me try to execute. என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது, கம்பைல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. let me try to go for is equal false. எனக்கு false ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, right? let me try next experiment. I am going to store as an integer. இன்டிஜர்னு கொடுத்துறேன். இப்போ let me try to execute. I am getting an error, right? சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட கம்பைலர் எப்படி இருக்குன்னா 0-1ங்கிறத விட 0 நான்-0 அப்படி எடுத்துக்கும். பட் அபெக்ஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் நாட் அலவுட். அதனால நமக்கு இங்க என்ன அப்ளை பண்ண முடியாது, இன்டிஜர் அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் பூலியனை ரிட்டர்ன் பண்ணுது, தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஹியர் you should go for a boolean variable. Okay, அப்போ boolean variable அப்படினாலே என்னோட best practice என்ன, I will be going for is, right? I'm going for is equal. I'm getting it right. So அப்போ ஆபரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ், உங்களுக்கு ரெண்டு ஆபரேட்டர்ஸ் அவைலபிள். அசைன்மெண்ட்ங்கிறது வேல்யூவை ஸ்டோர் பண்றது. டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இட்ஸ் அ கம்பேரிசன். இப்படிதான் கம்பேர் பண்ண முடியுமா, வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், we have different options. இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா நம்ம கிளாஸ் கான்செப்ட் படிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போகலாம். இல்ல we will be having a separate session for string. அந்த மாதிரி கான்செப்ட் போகும்போது நம்ம இதை பத்தி டெப்தா பார்க்கலாம். டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இது தவிர என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதே விஷயம் தான் நடக்கும். எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஜென்ரலி. ஓகே, let me erase this. Okay, fine.
ஸோ எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலும் உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்க போகுது. ரிலேஷனல் அப்படின்னாலே லெஸ் தேன், அதுக்கப்புறமா கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, less than or equal to, greater than or equal to, இந்த மாதிரி போடுறது எல்லாமே relational operators. இந்த relational operators will produce boolean as output. ஓகே, இது ரொம்ப கீ. அப்ப relational operators என்ன ரிட்டர்ன் பண்ணும் கேட்டிங்க அப்படின்னா it will return a boolean. For example, இப்போ இந்த opportunity amount greater than variable amount ஓட greater than இருக்கான்னு செக் பண்ணணும். நான் என்ன பண்றேன், simply I'm going to put your brackets greater than here. Simply I'm putting a greater than here. இங்க என்ன நடக்குது, கம்பாரிசன் நடக்குது. எந்த கம்பாரிசன், greater than கம்பாரிசன் நடக்குது. அப்ப என்ன நடக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட்ல என்ன இருக்கு 5, 5 will be substituted here. அமௌண்ட்ல என்ன இருக்கு 2, 2 will be substituted here. 5 greater than 2 ஆ? Yes. So true will be returned back. True will be stored here in is equal and this will be getting executed. Let me try to execute. Execute பண்ணுவோம். இப்போ debug only பார்க்கலாம். We will be getting true as an output. Okay. So இந்த மாதிரி relational operators நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Relational operators generally like less than, greater than, less than or equal to, greater than or equal to. Okay. இப்போ equal to போட்டா என்ன மீனிங், equal to போட்டா 5 and 5 and above or 2 and 2 and above அந்த மாதிரி மீனிங். equal to போடல அப்படின்னா 2க்கு மேல உள்ள values, that is 3 4 5. Okay, right, அந்த மாதிரி மீனிங். Let me copy paste this. Okay, fine. So let me try to paste it here. Okay, I'm going to stop today's session here. In more operators irukku, நிறைய விஷயங்கள் இருக்கு. We will be doing so many experiments and we will be learning the basics. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் we will be learning the basics. அப்படி படிச்சீங்க அப்படின்னா basics will be strong. உங்களுக்கு எனி லாங்குவேஜ் நீங்க switch over ஆனாலும் you can able to easily try these things and you can understand how this particular language behaves for this scenario அப்படிங்கிறது. அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓடி நம்ம பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இட்ஸ் டைம் ஃபார் QA. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா we will continue tomorrow. இந்த கோட் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். நாகராஜ் சார். எஸ் கோ. இந்த இப்போ மேத் மோடுன்னு சொன்னீங்களா, அது வந்து ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம், கரெக்ட்டுங்களா? எஸ், ரிமைண்டர் எடுக்கிறதுக்காக அது யூஸ் பண்றோம். பட் மேத் அப்படிங்கிறது லைப்ரரி. ஜென்ரலா நீங்க இங்க வந்துட்டு மேத்னு டாட்னு வச்சாலே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வரும். இங்க பாருங்க, ரிமைண்டர் மட்டும் கிடையாது, அப்சல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு போர்ஷன்ஸ் இருக்கு, ஏ காஸ் இருக்கு, ஏ சைன் இருக்கு, டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா Salesforce கொடுத்துருக்காங்க. ரவுண்டு பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? சைன் வேல்யூ, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுல நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா மாட் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, மாட்ல 2 இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா 2 இன்டிஜர் கொடுத்தும் மாட் கண்டுபிடிக்கலாம், 2 லாங் கொடுத்தும் மாட் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க என்ன இல்லை, டெசிமல் இல்லை, இல்லைங்களா? அப்போ நான் டெசிமலுக்கு நான் இங்கே அப்ளை பண்ணால் எனக்கு எரர் வந்துடும். ஓகே, பிகாஸ் டெசிமல் இஸ் நாட் சப்போர்ட்டட். இப்படி Salesforce ஸ்கூலில் லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதை வந்து டாக்குமெண்டேஷன் வழியாக நம்ம ஓரளவுக்கு கற்றுக்க முடியும். எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன் இருக்குமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா we can able to spend time and we can experiment. சிம்பிளா இதை நீங்க இங்க ட்ரை பண்ணீங்கன்னா வராது. ஸோ ஜென்ரலா பெஸ்ட் வே, ஒரு கிளாஸ் எழுதிட்டு இந்த கிளாஸ்க்குள்ள டாட், லைப்ரரியோட நேம் மேத், ரைட்? மேத் டாட் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே லிஸ்ட் ஆகும். மேத்ங்கிறது ஆக்சுவலி கிளாஸ், அதுக்குள்ளாடி உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். we can able to experiment. இது நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் படிக்காதனால நான் இப்போ அது ரொம்ப பெரிய அளவில் உள்ள போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அதனாலதான் நான் மாடோடி நிப்பாட்டிக்கிட்டேன். சார், அந்த லாங்னா என்ன? ஐ மீன் இந்த இன்டிஜருக்கு 2 ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இன்டிஜர் இருக்கு, லாங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் அப்படின்னா உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேல உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we have to go for a long. ஓகே. அப்ப நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா இவ்வளவுதான் வரும்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டா இன்டிஜர் போக முடியும், ரைட்? அப்படி இல்லைன்னா நம்ம இன்டிஜர் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு ரன் டைம்ல ஒரு யூசர் பெரிய ஒரு வேல்யூவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பிரேக் ஆயிரும், ரைட்? பிரேக் ஆயிரும் இந்த சென்ஸ் அது வந்து இன்டிஜர்ல இருந்து நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிடும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அது நான் உங்களுக்கு இது முடிச்சுட்டு நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே, அது என்ன நடக்கும் லைக் லிமிட் ஃபார் த இன்டிஜர் டேட்டா டைப் எஸ், அந்த மாதிரி. எல்லாத்துக்குமே அப்படிதான். இப்போ டெசிமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடுத்த டேட்டா டைப் எல்லாத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், இது மெமரி எவ்வளவு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டிஜர் கொடுத்தா ஒரு 4 பைட்ஸ் என்னோட மெமரி அது ஆக்குபை பண்ணுது அப்படின்னா நான் லாங்னு போகும்போது அது 8 பைட்ஸாக இருக்கலாம், 16 பைட்ஸாக இருக்கலாம். ஓகே, அந்த மெமரியும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கோடு எவ்வளவு ஃபாஸ்டா ரன் ஆகுது அப்படிங்கிறது அது எவ்வளவு லெஸ் மெமரி ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. உங்க கோடு வந்து ஒரு 1 GB மெமரி பிடிச்சது அப்படின்னா இந்த கோடு இன்னைக்கு ஃபுல்லா ரன் ஆகி அவுட்புட் வரதுக்கு டைம் ஆகும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்லாப் மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்க ரன் பண்ணும்போது அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் அதெல்லாமே மெமரி நிறைய கன்சியூம் பண்றது. சி ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா நிறைய டிரைவர்ஸ் ப்ரோக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸோட டிரைவர்ஸ் எல்லாம் சீல் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப லெஸ் மெமரி ஆக்குபேஷன், மெமரி எஃபிஷியண்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகும் அந்த கோட் எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது 2 வகையில, ஒன்று எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது, இன்னொன்று அது எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணுது. இந்த 2 டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. நாகராஜன் சார், யா, இப்போ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணோம் இல்லையா, இன்டிஜர் டு டெசிமல், அதே மாதிரி பூலியன் டு இன்டிஜரும் எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? அதுதான் நான் செஞ்சு காட்டினேன். அப்போ உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னா இல்லீகல் அசைன்மெண்ட்னு வந்துரும். ஏன் அப்படின்னா பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா, அதை நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது, ரைட்? ஓகே, புரியுதுங்களா? அப்போ அதை டெக்ஸ்டா பண்ணா எப்படி எரர் வருமா? அது செப்பரேட் செஷன் இருக்கு. ஓகே, ஓகே ஓகே. கன்வர்ஷனே ஒரு டாபிக் வச்சிருக்கிறேன். கன்வர்ஷன் ஒரு டாபிக் தனியாவே வச்சிருக்கிறேன். சோ அந்த பிகாஸ் டாபிக் யூ செட் இன்டிஜர் டு டெசிமல் பண்ணலாம் பிகாஸ் ரெண்டுமே நம்பர் ஃபார்மட்னால சொன்னீங்க. எஸ் அப்ப கண்டிப்பா இந்த क्वेश्चन வரும் தானே, ரைட்? ஐ ஹேவ் a செப்பரேட் டாபிக், கன்வர்ஷனே ஒரு செப்பரேட் டாபிக் வச்சிருக்கிறேன் this time. நாளைக்கு அது கவர் ஆகும். so we will discuss that. ஓகே, அது பண்ணிக்கலாம், நோ வரிஸ். ஸோ நாகராஜன் கூப்பிடுங்க, டோன்ட் யூஸ் சார். ஓகே ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதர்வைஸ் வி வில் வைண்ட் அப். ஐ வில் பி ஸ்டார்ட் Q&A, ரெகுலர் Q&A. எஸ் நாகராஜன், ஆக்சுவலி இப்போ நீங்க அந்த ரிமைண்டருக்காக மேத் டாட் மாட் யூஸ் பண்ணேன். மாட் நீங்க யூஸ் பண்ணீங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாவால வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம்ல? எஸ், ஜாவா ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் போனீங்கன்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே தான். பட் இங்க நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இங்க நமக்கு கிடையாது. நீங்க பர்சன்டேஜ்னு போட்டாலே அது நாட் சப்போர்ட்டட்னு வந்துரும், கம்பைலேஷன் எரர் வந்துரும். அதனால இங்க இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அது டிஃபரன்ஸ். எஸ், தேங்க்யூ. Okay, fine. We'll wind up the session for the day. Tomorrow we will have a session, same time. We will continue again with the different interesting, discussions. We will going to continue with the, different operators, and we will be seeing conversions, the constants, நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். We will continue that. Okay. Bro, இந்த கோட்லாம் எங்க bro? டிரைவ்ல ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிங் பேக்அண்ட் டீம் வில் அப்லோட் வீடியோ கூட உங்களுக்கு எது ஷேர் பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் நான் கொடுத்துட்றேன், தே வில் ஷேர் இட். ஓகே, அப்போ நீங்கள் இந்த கோட் ரெஃபரன்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். தேங்க்ஸ் எவ்ரிவன். ஹேவ் எ நைஸ் வீக் அஹெட். Thank you. Thanks. Thank you.